Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தவாலையே பிரெட் பீஸா இன்ஸ்டன்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் and ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். இந்த பிரெட்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறேன். இந்த டொமேட்டோ சாஸ் எப்படி பண்றது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், அது செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம டொமேட்டோ சாஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பேஸ்க்கு லேஸாக வந்து சீஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு மொசிலா சீஸ் நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதை ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஆனியன்ஸ், டொமேட்டோ, கேப்சிகம் மூணுமே எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது கூட மஷ்ரூம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இது குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். அப்புறம் வந்து நான் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேப்சிகம் எல்லா கலரில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், க்ரீன், எல்லோ, ரெட் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம வந்து கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது கூட நீங்கள் என்ன சீசனிங் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஆர்கானோ, பேசில் எது வேணால் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம நிறைய சீஸ் ஆட் பண்ணால் நல்லா எம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ சீஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. இதை யார் வேணால் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிரெட் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் போல் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ப்ரெட்டு கீழே மட்டும் நல்லா கரிஞ்சிரும், மேலே சுத்தமாக வேகாது. ஸோ லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள், ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நம்ம பிரெட் நல்லா சீஸியாக சூப்பராக வந்திருக்கு, நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கும் வெஜிடபிள்ஸ்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.